ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி காலாபனி. என்னடா பேர் இப்படி இருக்கே, படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னா, இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதிகள் விதிக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க வாழும்போது தான் அவங்க யாருன்னு ஒரு சில சூழ்நிலையில் தான் உணர்றாங்க. அதே மாதிரி தான் இந்த மூவியில் தனிப்பட்ட விதிகளை கொண்ட ஒரு சில நபர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற இயற்கையின் சீற்றத்தை எதிர்த்து போராடும் போது அவர்களை உணர்கிறார்கள். இந்த மூவியில் எந்த மாதிரியான இயற்கை சீற்றம் வந்தது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி தடுத்தார்கள், இடையில் அவங்களுக்குள்ள நடந்த போராட்டங்கள் எல்லாமே இனிவரும் எபிசோடில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் ஃபஸ்ட் எபிசோடில் போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நேச்சர் வின்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு தீவு காமிக்கிறாங்க. அந்த தீவோட பேர் ஜென்கின்ஸ் தீவு. அந்தமானில் இருக்குது. இந்தியாவிலேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா அந்தமான் நிக்கோபார். நாலா பக்கமும் தண்ணி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சீனில் 2 பேர் பைக்கில் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் சிரு, இன்னொருத்தர் முன்னிங்கிறவன் ஜென்கின்ஸ் ஐலண்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்கான். அதில் சிரு சொல்கிறான், கோவாவில் இருக்கிற கூட்டம் இந்த இயர் இங்கே தான் போர்ட் பிளேயருக்கு தான் வருவாங்கன்னு சொல்கிறான். ஏன்னா சிரு ஒரு டூரிஸ்ட் கைடாக இங்கே ரொம்ப நாளாக இருக்கான். இப்போ அவங்க ஜெயில் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஜெயில் தான் முன்னி வேலை பார்க்குற இடம். முன்னி காலாபனினா என்னென்னு கேட்டுகிட்டே வருவான். அப்போ சிரு அதுக்கு பதில் சொல்லாமல் 4 to 9 மணி வரை நீ க்ளீன் பண்ணணும், ஈவினிங் டாக்ஸி ஓட்டணும்னு சொல்கிறான். அந்த இடத்த பார்த்த பயத்தில் முன்னி இன்னொரு தடவை கேட்குறான் காலாபனினா என்னென்னு. அப்போவும் சிரு பதில் சொல்லலை. முன்னி ஜாபில் ஜாயின் பண்ண சிரு தான் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ சிரு வர வேண்டிய கமிஷனை எனக்கு கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நீலுங்கிற சின்ன பொண்ணு தூக்கத்துலேருந்து முடிச்சிருவா. எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறக்காக டார்ச் பக்கெட் எடுத்துகிட்டு வருவா. சுற்றி ஃபுல்லாக காடாக இருக்குது, பக்கெட்டு காலியாக இருக்குது. ஸோ தண்ணி எடுக்கலான்னு போகிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் எதையோ உடைக்கிற மாதிரி கேட்குது. அவள் தண்ணியே எடுக்காமல் அந்த சத்தத்தை கேட்டு நடந்து போகிறா. அங்கே ஏரியிலேருந்து சிட்டிக்கு தண்ணி போகிற மாதிரி ஒரு ராட்சத குழாய் இருக்குது. அந்த குழாயில் காது வச்சு கேட்குறான். மறுபடியும் அதே குழாயிலேருந்து சத்தம். ஸோ பயந்துட்டு திரும்பி வரா. அப்படி வரும்போது ஒரு மரத்துக்கடியில் நின்று ஒளிஞ்சு பார்க்குறா. அப்போ தான் தெரியுது, இங்கே அந்த காட்டில் வாழ்கிற ஒரு மனித இனத்தோட பேர் ஒரகாஸ். அவங்க மற்ற மனிதர்களோட பேச மாட்டாங்க, அவங்களோட மொழியும் வேறு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராட்சத பைப்பை உடைக்க ஒரு பெரிய கல்லை கட்டி மேலேருந்து பைப் மேலே போடுறாங்க. அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு திரும்பி போகலான்னு திரும்புகிறா. அப்போ ஒரகாஸ் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எதிரில் கோடாரியோடு நிற்கிறான். அவன் அந்த கோடாரியில் அந்த சின்ன பொண்ணை வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் வெட்டலை. கட் பண்ணால் முன்னி மறுபடியும் காலாபனினா என்னன்னு கேட்குறான். சிரு சொல்கிறான், காலானா டெத்து, இங்கே சுற்றியும் 4 பக்கமும் தண்ணி தான், இங்கே வர்றவங்க உயிர் பொழைச்ச மாதிரி தானே பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த டைமில் நீலுவை காட்டுறாங்க. நீலுவை தேடி அவங்க அம்மா வராங்க. நீலு கையில் தேங்காயை வச்சுட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே திரும்புகிறான். அம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. மறுபடியும் ஒரகாஸ் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிட்றாங்க. அப்புறம் அந்த பைப்பையும் கல்லெல்லாம் போட்டு உடச்சிட்றாங்க. தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு சீனில் ஒரு அழகான ஃபேமிலி ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்களும் ஜென்கின்ஸ் தீவுக்கு தான் போகிறாங்க. அதில் அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம் போல் மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட தண்ணி தாகமாக இருக்குது, பட் பரவாயில்ல லேண்ட் ஆனதும் வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் ஒய்ஃப் இல்லை இப்போ தவடிக்கிறதுக்கு லேண்ட் ஆனதும் குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஏர் ஹோஸ்டர்ட்ட தண்ணி கேட்குறாங்க. அவங்களும் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ஏர் ஹோஸ்டர்ட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு, வாட்டர் எவ்வளோன்னு கேட்குறாரு. அவங்க சிரிச்சிட்டே இல்லை ஃப்ரீ தான் சொல்கிறாங்க. ஒய்ஃப் சிப்ஸு ஹஸ்பண்ட்டை கொடுத்து பையனுக்கு வேணுமான்னு கேட்க சொல்கிறாங்க. இவரும் குச்சுன்னு கூப்பிட்டு சிப்ஸ் வேணுமான்னு கேட்குறாரு. அவன் குச்சுன்னு கூப்பிடாதீங்க, பார்த்தின்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். அப்புறம் நீ ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கேன்னு கேட்குறாரு. அவன் நான் ஃபோனில் இங்கிலீஷ் மூவி பார்க்குறேன்னு சொல்கிறான். நீ இங்கிலீஷில் 31 எடுத்துகிட்டு இங்கிலீஷ் மூவி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஒரு வழியாக ஜென்கின்ஸ் ரீச் ஆகிடுறாங்க. அதே ஃப்ளைட்லேருந்து இன்னொரு பொண்ணும் வராத காட்டுறாங்க. டாக்ஸிக்காரங்க எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சிருவும் இருக்கான். வரவங்ககிட்ட டாக்ஸின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சிரு ஃப்ளைட்டில் அந்த ஃபேமிலியை பார்க்குறான். டாக்ஸி வேணுமான்னு கேட்குறான். அவன் தான் ஒரு டூரிஸ்ட் கைடாச்சுல, அவன் அந்த சைட் சீயிங் காமிக்கிறேன், 30% ஆஃபர் தரேன் அப்படின்லாம் சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா எனக்கு ஆல்ரெடி ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ அவனோட பார்ட்னர் புண்டின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனையான்னு சொல்லிட்டு சிருக்கிட்ட அந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஒரகாஸில் சும்மா இருக்காமல் தண்ணி பைப்பை உடச்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறான். வர வழியிலலாம் ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரகாஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டிராஃபிக்காக இருக்குது. போராட்டம் பண்ணுறதே சிருவோட தம்பி தான். ஆட்டம் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா ஆட்டம் கம்பெனி தான் காட்டு அழிச்சு ஏதோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரகாஸ் வாழ்வாதாரம் பாதிக்குது. இதனால் இவங்க ஒரகாஸ்க்காக போராட்டம் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஆட்டம் கம்பெனி ஆஃபீஸில் போலீஸ் சாகிப்பும் ஆட்டம் கம்பெனி ஓனர் மிஸ்டர் வாணியும் பேசிகிட்டு இருக்காங்க. சாகிப் ஒரு கரப்டான போலீஸ் ஆஃபீஸர். ஆல்ரெடி மெயின்லேண்டில் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு கரப்ஷனுக்காக போர்ட் பிளேயருக்கு மாற்றிருக்காங்க.
ஆட்டம்க்கு சப்போர்ட்டாக இவர் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சாகிப் வந்து சொல்கிறாரு, ஆட்டம் கம்பெனிக்கு போர்ட் பிளேயரில் 3 ஃபார்மலிசிஸ் சென்டர் இருக்குது, 2 ஹோட்டல்ஸ் இருக்குது, அண்ட் வாட்டர் கனெக்ஷன் 12,000 ஜாப்ஸ் இருக்குது, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு ஆட்டம் ஓனர் சொல்கிறாரு, போராட்டம்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை, எங்களோட கவலை எல்லாமே த கிரேட்டஸ்ட் டூரிஸ்ட் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்க போகுது, அதுக்கு பர்மிஷன் மட்டும்தான் ப்ராப்ளம், அதுக்கு சில அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாகிப் வந்து போலீஸ் சைடு இருக்கிற அப்ரூவல் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிடைக்கல, அது என்னால் வாங்கி கொடுக்க முடியல, அது சிஎம்ஓ டிபார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆட்டம் வந்து மிஸ்டர் வாணி என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட டைம் இல்லை, நீ தான் பர்மிஷன் வாங்கி தரணும், இல்லைனா திரும்ப மெயின்லேண்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாகிப் வந்து சிஎம்ஓ டாக்டர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, அவங்க திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டம் ஓனர் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு வயசானம்மா படுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10 டாக்டர்ஸ் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் டாக்டர் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னே யாருக்கும் புரியல. அந்த டைமில் சீஃப் டாக்டர் சௌதாமணி சிங் வாய்ஸ் கேட்குது. அவங்க கன்ஃபார்மாக இது அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து சில முரண்பாடான கேள்விகளை கேட்குறாங்க. அந்த அம்மாவோட நேம் காமேஸ்வரி. சீனியர் டாக்டர் எப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னு கேட்குறாங்க. 7 years இருக்குன்னு சொல்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் என் பையன் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோமில் உங்கள் செக்ஷுவல் பார்ட்னர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து திட்டுறாங்க. டாக்டர் சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் வந்து ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற 3-4 ரூமோட நம்பர் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில டெஸ்ட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் டாக்டர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சீஃப் டாக்டரும் இன்னொரு ஹெட்டும் பேசிக்கிறாங்க. பார்த்தா சீஃப் டாக்டருக்கு ஒரு கால் ஆர்டிஃபிஷியல் லெக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நியூவாக ஒரு பொண்ணு வந்து ரித்து காக்ரா அப்படிங்கிறவங்க இன்டர்னாக வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒத்து வரல. பட் நீங்கள் சொல்லி தந்தால் நான் நல்லா வருவேன் மேம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு ஐசியூ வார்டில் போகிறாங்க. 11 பேஷண்ட் இங்கே இருக்காங்க. அதில் வித்தியாசமான சிம்டம்ஸும் இருக்குது. என்னோட டைரக்ட் ஸ்பெஷல் அப்சர்வேஷனில் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு கழுத்து ஃபுல்லாக தடிச்சிருக்கு. இதுவரை ஹிஸ்ட்ரியிலேயே இந்த டிசீஸ் இல்லை. பட் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். 1989 அந்தமானில் அப்போ இந்த நோயினால் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ரித்து வந்து நான் அந்த 1989 நடந்ததை ரிசர்ச் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஆட்டம் கம்பெனிக்கு பர்மிஷன் வாங்க போலீஸ் சாகிப் வந்து டாக்டர் சிங்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர் எடுக்கலை. சீஃப் டாக்டர் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தமானில் போர்ட் பிளேயருங்கிற இடத்துக்கு நெக்ஸ்ட் மந்த் டூரிஸ்ட் 1000கணக்கான பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த நோய் எப்படி பரவுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரித்துக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கலன்னா இது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிடும் சொல்கிறாங்க. கட் பண்ணால் சிறு வீட்டில் அவங்க அம்மாவும் தம்பியும் எப்பவும் போல் தண்ணி வரலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சிறுவோ தாத்தாவும் இருக்காங்க. சிறு கரெக்டாக அந்த டைமில் வீட்டுக்கு வரான். சிறுவை பார்த்ததும் எல்லாரும் நீ எங்கே போகிற என்ன பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிறு வந்து புண்ணி கூட சேர்ந்து சுற்றுறது பிடிக்கல. அவள் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இவனையும் சேராதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ அவன் கூட சேர்ந்தா அவனோட புத்தி தான் உனக்கு வரும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சிறு அவன் ஆமை முட்டையை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், அதெல்லாம் ஒரு திருட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அம்மாவையும் தம்பியும் நீயும் அம்மாவும் எப்போ பாரு காசுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். மாறி மாறி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சிறு அவங்க அம்மா கிட்டே நான் ஏதாவது தப்பு பண்ணுவேனான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு தவளை கதையை சொல்கிறாங்க. ஒரு ஆற்றுல வெள்ளம் வருது, தவளையும் தேலும் ஆற்றை எப்படியாவது கடந்தாகணும். அப்போ வந்து தேல் வந்து தவளைகிட்ட கேட்குது, நான் அவன் மேலே ஏறிக்கிறேன், நம்ம 2 பேரும் எப்படியாவது ஆற்றை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தவளை இருந்துட்டு இல்லை நீ என்னை கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுது. தேல் வந்து இல்லை நான் கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தவளைக்கிட்ட சொல்லுது. தவளையும் அதை நம்பி கூட்டிகிட்டு போகுது. பக்கத்தில் வந்ததும் தேல் வந்து தவளையை கொட்டிடுது. தவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அப்படி இறந்துடுது. இந்த மாதிரி நீ அவன் கூட சேர்ந்தா ஹெல்ப் பண்ணால் நீயும் யாராவது தேல் மாதிரி கொட்ட போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சிறு வந்து அவன் தம்பிக்கிட்ட ஏர்போர்ட்டில் ஜோர்ஜ்னாவை பார்த்தேன்னு சொல்கிறான். அவன் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஜோர்ஜ்னா. உன் ஞாபகம் வரலையாட்டுருக்குது, அதான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி சிறு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 11 பேஷண்ட் காமிக்கிறாங்க. ரித்து நான் கண்டுபிடிச்சேன்னு சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறா. இந்த ஜென்கின்ஸ் தீவில் இருக்கிற ஒரு சில இடத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் சொல்கிறா. இட்ஸ் ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பும்போது அந்த வயசான பேஷண்ட் காமேஸ்வரி எனக்கு சரியாகிடுச்சு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன்னு சொல்கிறா. கரெக்டாக போலீஸ் ஆகிப்போ கால் பண்ணுறாங்க. ஆனால் இப்போவும் டாக்டர் எடுக்கலை. அந்த வயசான பேஷண்ட் அந்த கழுத்தில் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, பட் சரியாகிடுச்சு, மறுபடியும் ஃபீவர் வந்ததுனால 2-3 டேஸில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீஃப் டாக்டர் அவங்க ஃபேமிலியோட காண்டாக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. கட் பண்ணால் சிறுவும் பொண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக போலீஸ் ஜீப்பும் வருது. பார்த்தா சாகிஸ் வந்து சிறுக்கிட்ட உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. சிறுகிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற 11 பேரில் ஒருத்தர் எப்போலேருந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கட் பண்ணால் சிறு தம்பி ஜோர்ஜ்னாவை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ஜோர்ஜ்னா யார்ட்டையோ வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கான்.
அப்போ அவள் தம்பி ஹாய் ஜோத்ஸ்னா நான் விநாயக் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் ஞாபகம் இல்லாத மாதிரி ப்ராங்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஹாய் விநாயக் அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. சரி ஞாபகம் இல்லை போல் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பான். சின்ன வயசில் இவங்களுக்குள்ள ஒரு விஷயம், எப்போ பாரு பார்க்குறப்பெல்லாம் ஒரு பேப்பர் ராக்கெட் இருக்கணும் போல். இப்போ அவன் கொண்டுட்டு வரல. ஸோ ஜோத்ஸ்னா வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்னு சொல்கிறான். வினோன்னு செல்லமாக கூப்பிட்றான். ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே போனதும் எவ்வளோ சேட் பண்ணா ஆனால் ரிப்ளை பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு அவள் வந்துட்டு அப்புறம் அவள் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, என் ஃபியான்சிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறான். தெரியும், சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன்னு சொல்லி வினு சொல்கிறான். சரி எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வினு கேட்குறான். அதுக்கு வந்து ஒரு பழைய வீட்டை சேல் பண்ண வந்திருக்கேன், 3 days இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோத்ஸ்னா சொல்கிறான். கட் பண்ணால் சீஃப் டாக்டர் சௌதாமணி சிங் வந்து காமேஸ்வரிங்கிற பேஷண்ட் கொடுத்த கான்டாக்ட் இருக்குல்ல, அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவன் வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கான். சொன்னால் தான் என்னால் கொஞ்சம் பேரோட உயிராவது காப்பாற்ற முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அவன் வந்து இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்லெட்டாவது போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப்ட்டு கேட்டுட்ருக்கான். இதை பார்த்துட்டு சீஃப் டாக்டர் வந்து இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு கிளம்புறாங்க. திடீர்னு அவனோட பையனுக்கு விக்கல் எடுக்குது. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே ஓடி வந்து எங்கள் அப்பாவுக்கு விக்கல் எடுத்தது, ஃபீவர் வந்தது, அப்புறம் சாகிற வரைக்கும் விக்கல் நிற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணால் சீஃப் டாக்டர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக போலீஸ் ஜீப்பும் வருது. எப்படியும் ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு டாக்டர் கிட்ட சைன் வாங்க நேர்லேயே வந்துட்டான் போல. சீஃப் டாக்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த 11 பேஷண்ட்டுக்கு விக்கல் எடுக்குதானே பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து ஏன் கால் பண்ணால் எடுக்கலைன்னு கேட்டதுக்கு ஆமாம் வேணும்னே எடுக்கலன்னு தெரிஞ்சு தானே பண்ணேன்னு சொல்கிறாங்க. சரி வண்டியில் ஏறுங்க பேசிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லைனாலும் வண்டியில் ஏற சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இந்த டூரிஸ்ட் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக நடக்கணும்னு ஆட்டம் ஓனர் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு சீஃப் டாக்டர் வந்து இதெல்லாம் ஆட்டம் ஓனருக்காக நீ வந்து பேசுகிறியான்னு கேவலமாக கேட்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அதுக்கு 11 பேஷண்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறதே இல்லீகலாக வலுக்கட்டாயமாக வச்சுருக்கிறீங்கன்னு பிளாக் பண்ணுறேன். நீங்கள் இல்லாத ஒரு நோய்க்காக பொய்யான வதந்திகளாக பரப்புறீங்கன்னு சொல்கிறான். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் வந்து பார்த்தா பேஷண்ட் யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். அவன் யாருன்னா முன்னி. நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தோம்ல சிறு கூப்பிட்டு வருவான்ல, அவன் தான். அவனுக்கும் கழுத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கட் பண்ணால் சிறு டூரிஸ்ட் வேனில் ஃப்ளைட்டில் வந்து அந்த 2 ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். திடீர்னு புண்டி வண்டியை நிறுத்திட்டு சுச்சு போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே 2 பேர் இவங்ககிட்ட ஏதோ கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா முட்டை மாதிரி ஏதோ இருக்குது. அதை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த ஃபேமிலியில் அந்த ஷையானான் சந்தோஷம் இருக்கார்ல, அவர் வந்து 50 விதமான இலை அவர் பொண்ணுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சிறு வந்து நாளைக்கு நீலி போகிறோம்ல, அங்கே போய் எடுத்துக்கலான்னு சொல்கிறான். அவன் பையன் நீலிக்கு நான் வரமாட்டேன், போர்ட் பிளேயர் கான்சர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் விருப்பப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை சண்டை போடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவன் அமைதியாக போயிடுறான். மறுபடியும் வண்டி கிளம்பிடுச்சு. கட் பண்ணால் விநாயக்கும் ஜோத்ஸ்னாவும் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தூரத்தில் ஒரு காரோட ஹார்ன் சத்தம் கேட்டுட்டு அதை கேட்டது ஜோத்ஸ்னா வந்து பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுறா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணால் சீஃப் டாக்டரும் ஹெட் டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா என்னை கேட்காம 11 பேர்த்த அனுப்பிச்சிங்கன்னு. இதை ரித்து கதவு பின்னால் நின்று பார்க்குறா. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் டாக்டர் சிங்கை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னா கவர்னர். அந்த விங்கை ஓப்பன் பண்ணி வச்சதே நான் தானே சொல்கிறாரு. அப்புறம் ரித்து வந்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறான். உள்ளே போனால் 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. சீஃப் டாக்டர் வந்து கவர்னர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு கவர்னர். பார்த்தா அந்த போலீஸும் கூட வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. போலீஸ் வந்து ஆல்ரெடி சீஃப் டாக்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபெஸ்டிவலை நடத்த விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்க தான் கவர்னரும் வந்திருக்காரு. உண்மையாலுமே அந்த டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருந்துட்டு கடைசியாக வந்து கவர்னர் உங்ககிட்ட இந்த டிசீஸ் பரவணும் எந்த ப்ரூஃபும் இல்லை, ஸோ நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் நடத்த சைன் போட்டுருங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சீஃப் டாக்டரும் சைன் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் சிறு அந்த ஃபேமிலியை ஹோட்டலில் இறக்கி விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறான். அதுக்கு சந்தோஷ் சார் வந்து நம்ம நீலி போகிற பிளானை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்கிறான். அதுக்கு சிறு வந்து கேன்சல் பண்ணால் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலான்னு கேட்குறான். அமௌண்ட் போனால் பரவாயில்ல, பசங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. சிறு நீலி தீவு ரொம்ப நல்லாயிருக்கும், நான் ஒரு ஐடியா தரட்டான்னு சொல்கிறான். உங்கள் பசங்களை உங்கள் ஃப்ரெண்ட் பால் சார்ட்டோட ஃபேமிலிகிட்ட விட்டுட்டு வாங்க, உங்கள் அனைவரும் சரியே அங்கே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சந்தோஷ் யோசிக்கிறாரு. கட் பண்ணால் விநாயக் வந்து ஜோத்ஸ்னாவை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ரொம்ப ஃபீலாக திடீர்னு காணாமல் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணோம், நீ அப்போவே கிளம்பி போயிட்ட, எங்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விநாயக் கேட்குறான். அதுக்கு ஜோத்ஸ்னா வந்து சரி நான் அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவனும் உள்ளே போகிறதையும் வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிட்டான். உடனே ஜோத்ஸ்னாவுக்கு ஒரு மெசேஜ், அவன் ஃபியான்சி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கட் பண்ணால் சந்தோஷ் பையன் வந்து ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அதை சந்தோஷ் பார்த்துட்டு குச்சு ஏன் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கான், உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். உன்னை பார்த்தேன்னு பேச சொல்லி கூப்பிட்டா தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அதுக்கு சந்தோஷ் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் தாத்தா டெய்லியும் உங்கள் பாட்டியை போட்டு அடிப்பார். ரொம்ப கோவக்காரரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு அடிச்சிடுவார். ஒரு நாள் பாட்டியை அடிக்கும்போது நான் தடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ என்னோட தலைமுடியை பிடிச்சி நடுத்தருவுக்கு இழுத்துட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊரே வேடிக்கை பார்த்தது. பாட்டியும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பையும் என்ன அடிக்கிறத நிறுத்தலை. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணினேன், நான் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு. எனக்கு புரியுது, நேற்று அம்மா அடித்ததை நீ அவமானமாக ஃபீல் பண்ணுற. அம்மா அவனை அடிச்சிருக்க கூடாது, ஆனால் யோசிச்சு பாரு, உனக்கு மட்டும் என்ன கோவம் கம்மியாக வருது அப்படி இப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாரு. நீ தான் என் சந்தோஷம்னு சொல்கிறாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அந்த ஃபெஸ்டிவலுக்கு போ, அப்படியே உன் தங்கச்சி கத்துவையும் பார்த்துக்கோ. நானும் அம்மாவும் நீலி போயிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரோம். அப்படியே கையில் சர்ப்ரைஸாக ஒரு ஃபோனையும் கொடுக்குறாரு. அவனும் சமாதானம் ஆயிடுறான். 2 பேரும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிடுறாங்க. கட் பண்ணால் சௌதாமணி சிங் சீஃப் டாக்டரை காட்டுறாங்க. ஹெட்டு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் முடியலன்னு சொல்கிறாரு. நீ மட்டும் ஏன் இந்த டிசீஸை பற்றி ரிசர்ச் பண்ணி தனியாக கஷ்டப்படுற? நாம் ஏன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடக்க போகிற வீக்லி டிபார்ட்மெண்ட் மீட்டிங்க்கு வருவான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. முன்னிங்கிற ஒரு பேஷண்ட் மட்டும்தான் இப்போ இருப்பான். அவன் சீஃப் டாக்டர் வந்து நீ மட்டும் ஏன் இருக்க, கிளம்புன்னு டிஸ்சார்ஜுக்கு ஓகே சொல்லிடுறா. இனிமே குடிக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அவன் நான் குடிக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இது தை மாதம்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கவர்னரோட மீட்டிங்கில் சாஹிப் வந்து அந்த 11 பேஷண்ட்டுக்கு டிசீஸ் வந்ததுக்கு அவங்க குடிச்சது தான் காரணம்னு சொல்லியிருப்பான். அப்போது சீஃப் டாக்டர் முன்னிக்கிட்ட உங்க கூட அட்மிட் ஆன இன்னொருத்தர் ஜென்கின்ஸில் உங்கள் வில்லேஜ் தானேன்னு கேட்குறா. கட் பண்ணால் சந்தோஷம் அவனோட ஒய்ஃபும் குச்சுவையும் அவன் தங்கச்சி கத்துவையும் விட்டுட்டு நீலி தீவுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் காரில் புண்டி அன்னைக்கு காரில் கூட்டிகிட்டு வரும்போது முட்டை மாதிரி எதையோ காட்டுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்தான்ல, அதையே சந்தோஷ் லக்கேஜில் அவங்களுக்கே தெரியாமல் வச்சிடறான். கட் பண்ணால் சீஃப் டாக்டர் ஒரு போட்டில் ஏறி முன்னி கூட அட்மிட் ஆன அந்த பேஷண்ட்டை பார்க்க அவங்க வில்லேஜுக்கு கிளம்புறாங்க. நைட்டு வாங்கிடுது. டார்ச்சை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்கை வச்சுட்டே போய் யாராவது இருக்கீங்களா கத்தி பார்க்குறாங்க. வைத்தியரேன்னு கூப்பிடுறாங்க. முன்னியும் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவன் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவனுக்கும் ஒரே எருமலாக எடுக்குது. இந்த பக்கம் சீஃப் டாக்டர் ஒரு வழியாக வைத்தியரோட வீட்டை கண்டுபிடிச்சி கதவை திறந்து டார்ச் அடித்து பார்க்குறாங்க. வைத்தியர் செத்து கிடக்கிறாரு. ஏன்னா அந்த டிசீஸ் வந்து கழுத்தில் பரவி இருக்கு. பயத்தில் யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப்னு கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா அங்கேயும் இறந்து கிடக்குறாங்க. இந்த பக்கம் முன்னிக்கும் விக்கல் எடுக்குது. அவனுக்கும் இந்த டிசீஸ் வந்து சிவியராகி வாயில் ரத்தம் வந்து இறந்துடுறான். கட் பண்ணால் சீஃப் டாக்டர் கண்ணுக்கு முன்னாடி நிறைய சடங்காக எரிய மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறான். தூரத்தில் தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்தோம்ல முன்னியோட தங்கச்சி நீலு அந்த பெரிய ராட்சத குழாய் மேலே சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து உடைக்க ட்ரை பண்ணுறான். உடனே சௌதாமணி சிங் என்னை பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து தண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாமல் கேட்குறா. இதை நான் எடுத்துகிட்டு வரேன்னு உடனே ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரா. அந்த ஏரியிலேருந்து தான் அந்த சிட்டிக்கு ஒரு ராட்சத குழாய் மூலம் தண்ணி போகுது போல். பார்த்தா இந்த பொண்ணு அந்த தண்ணியை குடிக்காமல் தட்டி விட்டுறா. சீஃப் டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா தண்ணி கேட்குறா, தண்ணி கொடுத்தா குடிக்காமல் தட்டி விடுறா அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மழை வருது. அந்த பொண்ணு வாயை திறந்து மழை நீரை குடிக்க முயற்சி பண்ணுறா. இந்த பக்கம் ரித்து எதையோ தீவிரமாக கண்டுபிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. சீஃப் டாக்டரும் குழப்பத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. அப்போ ஒரு மின்னல் பயங்கரமாக வருது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஏரி கண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்போ தான் அவளுக்கு புரியுது, இந்த தண்ணியில் தான் ஏதோ விஷம் கலந்துருக்கு போல். இந்த தண்ணியை குடிச்சு தான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு. உடனே ஒரு சைரன் சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த ஆட்டம் கம்பெனிக்காரங்க உரகா சுழைச்ச அந்த பைப்பை ரெடி பண்ணி தண்ணியை சிட்டிக்கு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் டாக்டரோ பம்பை ஓப்பன் பண்ணாதீங்க, இந்த லேக் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு கத்துறா. ஆனால் யாருக்குமே அது கேட்கல. அப்படியே அவன் மெதுவாக அந்த காலை வச்சுட்டு நடந்து போகிறா. அப்போ ஒரு குழியில் அந்த ஆர்டிஃபிஷியல் லேக் மாட்டிக்குது. அவள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எடுக்க முடியல. மழையும் பெஞ்சிட்டே இருக்கு. எவ்வளவோ கத்தியும் யாருக்கும் கேட்கல. இன்னொரு பக்கம் ஹெட் டாக்டர் வந்து சௌதாமணி சிங்காக ஒரு மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவர் இவங்க மாற மாட்டாங்க, நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் சௌதாமணி சிங் கால் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, நான் எடுக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்கை கழட்டி வச்சுட்டு ஒரு காலில் நடக்கிறாங்க. ஒரு கையில் கம்பை எடுத்து ஊனி நடந்து போகிறாங்க. மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சிருவும் அந்த ஃபேமிலியும் நீலிக்கு வந்துட்டாங்க. அடுத்த சீனில் விநாயகோட வீட்டுக்கு ஜோத்ஸ்னா சர்ப்ரைஸாக போய் செட்டில் பேட்டை கொடுத்து வா விளையாடலான்னு எதுவுமே நடக்காத மாதிரி கூப்பிட்றா. கட் பண்ணால் நம்ம சௌதாமணி சிங் மெதுவாக நடக்கிறாங்க. திடீர்னு அவங்க கால் வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு கல்லில் போய் அவங்க தலை அடிச்சிருது. அவங்க தலையில் ஒரே ரத்தமாக கொட்டுது. அவங்களால ஒன்றுமே முடியல. அப்படியே தவி அந்த பைப்கிட்ட போகிறாங்க. ஒரு சின்ன கல்லை எடுத்து முன்னாடி அந்த நீலு உடைச்ச மாதிரியே உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பம்பை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி தண்ணி சிட்டிக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.